புதிய மாதம் பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில இம்மாத வாக்குத்தத்தமாக நமக்கு ஆவியானவர் மூலமாய் கிடைத்திருக்கிற இந்த வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். The book of Prophet Isaiah, chapter 41, verses from 8 to 10. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் இணைந்து வாசிக்கிறோம். வாசிப்போமா? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உட்காருங்கள். இப்பொழுது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறோம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன். Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. I will help you. I will uphold you with my righteous right hand. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவாதி தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே ரேடியன்ட் சபையாராகிய நாம் ஒவ்வொருவரும் 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்திலே 2ஆம் தினமாகிய இந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் வீட்டில் உட்கார்ந்து இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னார், சபை மக்களுக்கு சொல்லு, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் மனப்பாடம் செய்வது மிகவும் சிறந்தது என்று. ஆகவே நீங்கள் இந்த வசனத்தை நம்முடைய வேத புத்தகத்தில் வைக்க விடாமல் அதை இருதயத்தில் வைக்கும்படியாக, அதை மனப்பாடம் செய்யும்படியாக இந்த காலை நேரத்தில் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த தேவ வசனத்திலிருந்து, தேவாதி தேவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் விசேஷித்த 5 வாக்குத்தத்தங்களை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் என் மூலமாய் நம்முடனே பேச விரும்புகிறார். இந்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நாம் அறிந்து கொள்வதும் அவைகளை நம்புவதனாலும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் அனைத்து சூறாவளி கொடுங்காற்றிலும் கடும் புயலின் மத்தியிலும் இவைகள் நமக்கு ஒத்தாசையை கொடுக்கும்.
அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் தம் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் தாசனாகிய இஸ்ரவேலர். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. யாக்கோபே, நீ பயப்படாதே. ஆபிரகாமின் சந்ததியே, பயப்படாதே. ரேடியன் சபை வளாகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அருமையான சகோதரனே, பயப்படாதே. தேவ பிரசன்னத்தில் இந்த ரேடியன் சபை வளாகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அருமையான சகோதரியே, நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இரட்சகருமானவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ பலவீனமானவன் தான். பலவீனமான உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வசனத்துல ஒரு 4-5 முக்கியமான கருத்துக்களை நான் கண்டுபிடிச்சேன். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு மறு நிச்சயத்தை கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீஅஷூரன்ஸ், மறு நிச்சயம். என்ன மறு நிச்சயம்? உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2வது வாரத்துல மிகவும் மோசமான வேலைகளிலும் நம்மோடு இருப்பேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு தேவையான போது தேவன் நமக்கு பலனையும் உதவியும் அருள வாக்குத்தத்தம் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 2வது என்ன கொடுக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் ரீஅஷூரன்ஸ், செகண்ட் ஸ்ட்ரெங்த், 3வது என்ன சொல்றாருன்னா ப்ரொடெக்ஷன். தேவன் தமது நீதியின் வலது கரத்தினால நம்மை தாங்கி தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒத்தாசையின் நிச்சயத்தோட நம்மை ஆறுதல் படுத்துவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார். ஒத்தாசையின் நிச்சயத்தோட நம்மை ஆறுதல் படுத்துவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார். கடைசியாக நான் கண்டுபிடித்த முக்கியமான கருத்து என்னவென்றால் நம்பிக்கை. இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இன்றைக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. 366 முறை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பயப்படாதே என்கிற வார்த்தை வருகிறது. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நாம் பயப்படக்கூடிய கணக்கில் அடங்காத காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நமக்கு பயத்தையும் பீதியையும் அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கு மத்தியில நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன்
ஒரு வார்த்தையை சொல்லுகிற, ஒரு நம்பிக்கையூட்டுகிற, ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நமக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்கிறார்? நிச்சயமற்ற சமயங்களிலே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நிச்சயமற்ற சமயங்களில் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். இப்ப நான் வீட்டுல உட்கார்ந்து யோசனை பண்ண, பயம் மனுஷனுக்குள்ள எப்படி வருது? மனுஷன் எப்ப பாவம் செய்தானோ அந்த நிமிஷமே மனுஷனுக்குள்ள என்ன வந்தது? பயம் வந்தது என்று நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்று சொன்னார். ஆகவே பயம் எப்படி வந்ததுன்னா, ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறி பாவம் செய்த பொழுது பயமானது மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வந்தது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பான். மனுஷர்கள் நம்மை அச்சுறுத்தும் பொழுது, நம்மை பயப்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரில் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கை வச்ச உடனே கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. நான் யார் தெரியுமா? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம். அன்பிலே என்ன இல்லை? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறவேற்கும். உன்னுடைய வாழ்க்கையில இப்ப பயம் இருக்குதா? தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, I am the God of love. நான் அன்பின் தேவன். அன்பில என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன் அன்புல பயம் இல்லைன்னா, தேவனுடைய அன்பு மாய்மானமற்ற அன்பு, நேர்மையான அன்பு, எல்லையில்லாத அன்பு, தியாக அன்பு. இந்த அன்போடு கூட இன்றைக்கு காலையில தேவனுடைய சந்திக்கும் போது உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயமும் வெளியே போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை விடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நான் உங்களுக்கு 6ஆவது நேரத்தில் சொன்னேன், நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டோம்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற பயத்தின் ஆவி நீங்கிடும். என்ன ஆவி வரும்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நமக்குள்ள வந்துடும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம 5 வாக்குத்தத்தங்களை இப்ப பார்க்க இருக்கோம். ஆண்டவர் உன்னை பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்கிறார்? 5 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன? I am
with you. நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவ பிரசன்னம் 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே பயத்தை புறமே தள்ளிவிட்டு ஆண்டவர் நமக்கு இந்த 2வது மாதத்தை தம்முடைய மாறாத, நீங்காத, விலகாத பிரசன்னத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் சீஷர்களை பார்த்து சீஷர்கள் எல்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்க. கலிலேயா மலையாண்ட சீஷர்கள் எல்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்க. ஏன்னா அங்கு பிரிஞ்சு போகுது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்க போறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 மிக ஆறுதலாக சொன்னார். இன்றைக்கு அதே வார்த்தையை உனக்கும் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் எல்லாரும் கலக்கத்தில் இருக்கிறாங்க. சீஷர்கள் தான் 11 சீஷர்களும், யூதாஸ் இல்ல, 11 சீஷர்களும் ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் நீங்க வரக்கூடாத ஒரு இடத்துக்கு நான் போயிட போறேன், ஒருவரும் அந்த இடத்துக்கு வரமாட்டான்னு சொல்றாரு. உடனே சீஷருடைய உள்ளம் கலங்கி போச்சு. உடனே இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இந்த அருமையான வசனத்தை, தேவன் எப்பொழுதும் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார், நமக்குள்ளவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஆமென். 5ஆம் வசனத்துல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளை, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்க பார்க்கிறீங்க. ஆமென். நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன சில பேர் பிசிகே நகர்ல எப்படி நீங்க இந்த வீட்டுல 2 பேரும் தனியா இருக்கிறீங்க? அப்போ நான் உடனே சொன்னேன், யார் சொன்னது உங்களுக்கு தனியா இருக்கோம்? Who told you that we are alone? நான் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒருபோதும் தனிமையாக இருந்ததே கிடையாது. ஏன்னா தேவாதி தேவன் எப்பொழுதும் நம்ம மேலேயே கவனமா இருக்கு. நீங்க அப்படியே மெதுவா இப்ப உட்கார்ந்து போதே மெதுவா இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க, டக்குன்னு ஒரு பதில் வரும். மகனே அப்படின்னு பதில் வரும். இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. நான் ராத்திரி 12 மணிக்கு ஒரு முறை எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் ஏற்பட்ட போது இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட பாருங்க, உடனே மகனே அப்படின்னு சொல்றாரு. He is so attentive. அவ்வளவு அக்கறையோட அவர் இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க என்ன எல்லாரும் கைவிட்டாங்க, என் கூட எது யாருமே இல்லை. இல்ல, நிச்சயமா இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நாம் தூக்கத்திற்கு செல்லும் போது நம்மை கவனமாய் பாதுகாத்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வேலை செய்யும் பொழுது தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சாட்சி சொல்லும் போது தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் சேவை செய்யும் பொழுது, கால் மிதிக்கும் தேசம் சொந்தமாகும் போது தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மருத்துவரிடம் நீங்கள் செல்லும் பொழுது தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கும் போதும் தேவாதி தேவன் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில தேவன் நம்மோடு இருக்காதபடிக்குரிய ஒரு இடமும் இல்லை. இந்த பூமியில தேவன் நம்மோடு கூட இருக்காதபடிக்கு உரிய எந்த இடமும் இல்லை. எங்கும் தேவன் வியாபித்திருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. He is omnipotent, omniscience. Hallelujah. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் அவர் என்ன பண்றாரா? கண்ணோக்குகிறார். ஆமென். சங்கீதம் 33 13 14 வாசிங்க. சங்கீதம் 33 13 14. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுஷரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா? எல்லாரையும் காண்கிறார், கண்ணோக்கமாய் இருக்கிறார். ரெண்டு காரியத்தை அவசியம். அதனால தயவுசெய்து இதிலிருந்து தவறான சிந்தனைகளை, தவறான எண்ணங்களை உங்களை விட்டு என்ன செய்யணும்? நீக்கி போட்டணும். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒட்டு மொத்தமா கர்த்தர் நம்மை காண்கிறவர் அல்ல, ஒட்டு மொத்தமா தேவன் நம்மை கண்ணோக்குகிறவரும் அல்ல. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரையும் தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஆளுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு இருக்காது. ஆகினால ஒட்டுமொத்தமா எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார்னு சொல்ல, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தேவன் இருக்கிறார். ஆமென். கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குதா? கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கொடூரமான புயல் காற்றுகள் வீசும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சோதிக்கிற அக்னியின் ஊடாய் நாம் கடந்து செல்லும் பொழுதும் அந்த அக்னியின் மத்தியில தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய காரியங்கள் நன்றாய் நடக்கும் போதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் கடினமாய் இருக்கும் போதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவன். இரண்டாவது வாக்கு என்ன? நான் உன் தேவன். I am your God. இல்லீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 41:10, நான் உன் தேவன். நான் உன், முதல்ல என்ன சொல்றாரு? திகையாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திகையாதே, நான் உன் தேவன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? நீதான் என்னுடைய சர்வன்ட், நீதான் என்னுடைய தாசன், நீதான் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, நீதான் என்னுடைய சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட, I am your God, நான் உன்னுடைய தேவன்.
உன்னுடைய தேவன். நான் உன்னுடைய தேவன் என்ன அர்த்தம்? நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவன். இந்த தேவன் தூரமானவர் அல்ல. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 2:13 என்ன வாசிக்கிறோம்? முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பவுல் மார்ஸ் மேடையில நின்னுகிட்டு அவர் மார்ஸ் மேடையில அத்தேனே பட்டணத்துல மார்ஸ் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண போது பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடுபடிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. Our God is not a God at a long distance. எப்பொழுதும் தேவன் அப்படி இருக்கிறாரு. ஆயிரம் அவர் என்ன சொல்றாரு? உரிமை பாராட்டுறார். என்ன உரிமை பாராட்டுறார்? நான் உன் தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருப்பதனால நாம் என்ன பண்றோம்? நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கிடவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த 2வது வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கவலையோடு பதட்டத்தோடு உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே. நீ கவலையோடு பதட்டத்தோடு உன்னுடைய சூழ்நிலையை என்ன பண்ணாத? பார்க்காத. உன்னுடைய தற்போதைய பிரச்சனையில, உன்னுடைய கஷ்டத்துல, உன்னுடைய வருத்தத்துல அதை செய்வது உனக்கு சுலபமான காரியம் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உன்னுடைய சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நீ என்ன செய்யணும்? கவலையான சூழ்நிலையில, பிரச்சனையான சூழ்நிலையில நீ எப்படி இருக்கணும்? மனம் திடமாய். எப்படி இருக்கணும்? மனம் திடமாய். அப்ப 2 வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்தோம். அவர் நம்முடைய தேவன். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? நான் உன்னை பலப்படுத்தி. ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றாங்க? நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பலப்படுத்துவேன் அப்படின்ற வார்த்தையில என்ன அடங்கி இருக்குது? மகனே, பலப்படுத்துவேன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அடிப்படையான அர்த்தம் என்ன? தைரியமாய் நீ இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். திடமனதா இருக்கணும். எப்படி இருக்குங்க? திடமனதா இருக்கணும். வலிமையோடு, மிகுந்த பலத்தோடு இருக்கணும். வலிமையோடு, மிகுந்த பலத்தோடு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏன் பலப்படுத்துவேன்னா, கர்த்தர் உன்னை காட்பாடியில, பிசிகே நகர்ல, கேஆர்எஸ் நகர்ல, அகராவரத்துல, அருள் நகர்ல, வசந்தபுரத்துல, ஆண்டவர் திருவள்ளூர் நகர்ல உன்னை என்ன பண்ணுவாரு? பலப்படுத்தி உன்னை கர்த்தர் பலசாலியாக
அல்லேலூயா. ஆண்டவருடைய என்ன பண்றாங்க? பலப்படுத்தும் போது நம்ம எப்படி மாத்துறாரு? நம்மள கோழைகளா இருக்கிற நம்மை தைரியசாலிகளாய் மாற்ற. கோழைகளா இருக்கிற நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு? தைரியசாலிகளை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தினந்தோறும் யுத்தங்கள் உண்டு. அந்த யுத்தங்களை சந்திப்பதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். Hallelujah. In order to confront the battles, God strengthens you. Amen. Hallelujah. Amen. உங்களுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர்களை எதிர்த்து ஆலோசனை சங்கத்துல எல்லாரும் மூர்க்கமாக கோபமாக ஸ்தேவானை கூட அடித்த போது அப்போஸ்தலர்களாகிய பேதுருவும் யோவானும் எப்படி இருந்தாங்க? சிங்கத்தை போல தைரியமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. எபேசியர் 3:16-17 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள்ல வாசமாய் இருக்கவும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினால உள்ளான மனுஷன்ல வல்லமையா வரப்படும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவன் எப்பொழுதும் உன்னை என்ன செய்வாரு? நாளுக்கு நாள் உன்னை தைரியசாலியாக்கி, உன்னை பலப்படுத்தி, உன்னை பலசாலியாய் மாற்றி, நீ வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா யுத்தங்களிலும் உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 41:10 நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆமென். ஏசாயா 41:10 என்ன வாசிக்கிறாங்க? நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் செய்வேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்துல நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி தைரியசாலிகளாய் மாற்றி, பலசாலிகளாய் மாற்றி, தனிமையாக யுத்தத்துக்கு உன்னை அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம தனியா அனுப்பி விடுவார் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வாக்குறுதி என்ன சொல்றது? நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னொரு வேதாகம மொழிபெயர்ப்பு என்ன வாசிக்கிறேன்னா, நிச்சயமாக நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிச்சயமாக நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு எப்படி சகாயம் பண்றாரு? நீ யுத்தத்துல ஈடுபடும் போது தேவன் உன்னை உன்மேல் காவல் காக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடனே கூட தேவன் இருந்து நமக்கு தெய்வீக சகாயத்தை, உதவியை செய்கிறார்.
தேவன் நமது தேவையின் குறியீட்டிலே நமக்கு சகாயம் செய்கிறார். எப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையில யாத்திராகமம் 14 வாசிங்க. மோசே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அது மாத்திரமல்ல, மோசே 25 லட்சம் இஸ்ரவேல் மக்களை சிவந்த சமுத்திர தண்டை வழி நடத்தின போது அவர்கள் ஒரு பக்கத்துல சிவந்த சமுத்திரம், பின்னால பாத்தீங்கன்னா பார்வோனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சேனைகள் பின்தொடர்ந்தன. இப்போ இஸ்ரவேல் மக்களால என்ன செய்ய முடியும்? மோசே என்ன செய்வார்? தேவன் மோசேயிடம் என்ன சொன்னாரு? இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரவும் நடத்தவும் பின்பற்றவும் ஆண்டவர் ஒரு தொகுப்பான ஒரு அறிவுரையை தேவன் கொடுக்காம ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க என்ன பண்ணுங்க, நடந்து போங்க. என்ன சொன்னாங்க? சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீங்க என்ன பண்ணுங்க, முன்னேறி நடந்து போங்க. காரணம் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடைகள், நாம் இனி முன்னேறக்கூடாதபடிக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படி விசுவாசித்து நடத்தும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நீ என்ன பண்ணணும்? உனக்கு வாழ்க்கையில தடை வரும் பொழுது இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீ என்ன பண்ணணும்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில அவங்க என்ன பண்ணுவாங்க? நடந்து போவாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் பிரச்சனை. முன்னால் இருந்த பிரச்சனை எப்படி மாறி போச்சு? பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போய் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் பிரச்சனை. பிரச்சனைக்கு பதில கர்த்தர் என்ன பண்ணாரு? தேவ பிள்ளைகள் நடப்பதற்கு வெட்டாந்தரையை கர்த்தர் ரோடு போட்டு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரர்களே, இந்த 2வது மாதத்துல உங்களுக்கு முன்பாக செங்கடலை போன்ற பிரச்சனைகள் நீங்க வாழ்க்கையில முன்னேறாதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்துகிறதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய கையில என்ன கொடுத்திருக்கிறாரு? கோலை கொடுத்திருக்கிறாரு. அந்த கோலை நீங்க என்ன பண்ணணும்? சமுத்திரத்துக்கு நேராக என்ன பண்ணணும்? நீட்டணும். நீட்டும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கீழ்காற்றை அனுப்புவார். கீழ்காற்றை அனுப்பி எது உனக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அந்த பிரச்சனையை கர்த்தர் 2ஆய் பிளப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கறவ நாடுகளை போல மெதுவாக நடத்துவார். ஆமென். உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? கறவ நாடுகளை போல
சத்ருவை உன் எதிராளியை அணுகி அவனை மூழ்கடிக்கும். அவனை மறுபடியும் எழும்பாதபடிக்கு ஆழத்துல கர்த்தர் அவனை தள்ளி கொண்டு போய் அவனை மூழ்கடிப்பார். இன்று காண்கிற எகிப்தியனை, இன்று காண்கிற பிரச்சனையை இனிமேல் ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து அல்ல சொல்லுங்க. கடைசியில நம்ம பார்க்கிறோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு வாக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை என்ன பண்றாருங்க? தாங்குகிறார். ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நரை வயது மட்டும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன். எப்படி ஆண்டவர் தாங்குறாரு? தம்முடைய வார்த்தையினால். ஆண்டவர் நம்ம எப்படி தாங்குறாரு? தம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையினால நம்ம தாங்குகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை தாங்குவதனால நாம் இடறி போவதே இல்லை. ஆண்டவர் நம்மை தாங்குவதனால நாம் இடறி போகவே மாட்டோம். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் மேலும் ஆண்டவருக்கு என்ன உண்டு? அதிகாரம். ஆண்டவர் நம்மை தாங்குவது எதனால தாங்குறாரு? நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தால நம்மை தாங்குகிறார். கர்த்தருடைய கரத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் நம்மை பிரிக்க பறித்துக் கொள்ள முடியாது. நாம் கர்த்தருடைய கரத்துல எப்படி இருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் பாதர் பெருமாள் சின்ன பாடினாரு, கர்த்தர் கரம் என் மேலுங்க அப்படின்னு. கடுகளவும் பயமில்லைங்க அப்படின்னு. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை எப்படி தாங்குகிறார்? இந்த 2வது பாகத்துல தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை கர்த்தர் என்ன பண்றாரு? தாங்குகிறார். அந்த கரம் எதை குறிக்குதுன்னா அதிகாரத்தை குறிக்குது. அந்த கரம் எதை குறிக்குது? அவருக்கு என்ன உண்டு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு உண்டு. உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் உன்னை அசைக்கவே முடியாது. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 வாசிக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதிகாரம் உள்ளவன். உன்னத கர்த்தருடைய கரம் இருக்குது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் உன்னை என்ன செய்வாரு? தலையாக்குவார். நீ எப்படி இருப்ப? கீழாகாமல் மேலாவார். ஸ்டாலின் அரசுக்கு அதிகாரம், ஆனா ஸ்டாலின் அரசு பிசாச துரத்த முடியாது. ஸ்டாலின் அரசு பிசாச துரத்த முடியுங்களா? முடியும். ஆனா தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரத்தினால நீ
நீதியின் வலது கரம் உன்னை தாங்குவதனால நீ என்ன செய்ய முடியும்? விசுவாச காட்பாடி எல்லைக்குள்ளவே நுழையாதபடிக்கு விரட்டி அடிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தில்லி சூனியம் இருக்குதா? தமிழக அரசா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, தில்லி சூனியத்தை ஒண்ணும் செய்யும். ஆனா ரேடியன் சர்ச்ல இருக்கிற சீஷர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் சகல அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். நீங்க கையை நீட்டினீங்கன்னா போதும். மோசையை போல அந்த கோலை நீட்டின போது பிரிஞ்சிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீட்டினீங்கன்னா போதும். பில்லி சூனியம், மந்திர தந்திர சக்திகள், வியாதிகள், வேதனைகள், சாபங்கள் எல்லாவற்றையும் விரட்டி அடிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 5 வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கணும். ஆமென். 5 வாக்குத்தத்தங்கள் என்ன பாருங்க. ஏசாயா 41:10 என்ன வாசிக்கிறோம்? நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த 5 வாக்குத்தத்தங்களும் 5 விரல்களை போல உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு விரலை நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆமென். இந்த 5 வாக்குத்தத்தங்களால இந்த 2ஆம் மாதம் முழுவதையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? மறுபடியும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவோமா? நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் பயப்படவே மாட்டேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தேவ வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த 2வது மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்துல 420